வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் எ கண்டக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் எ கண்டக்டர். ஒரு கண்டக்டரில் சார்ஜ் பகிர்வு எப்படி இருக்குது, மின்னூட்ட பகிர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். Let us consider two conducting spheres A and B. Two conducting spheres A and B நாம consider பண்ணிக்கிறோம். இதுதான் conducting sphere A. This is conducting sphere B. Radii of that spheres. யாரே? Radii of that spheres R1 and R2 respectively. என்ன அர்த்தம்? ஏன்ற ஸ்பியரோட ரேடியஸ் R1 ன்னு எடுத்திருக்கோம். B அப்படின்ற ஸ்பியரோட ரேடியஸ் R2 ன்னு எடுத்திருக்கோம். ஏன்றது ஃபர்ஸ்ட் ஸ்பியர், அதனால அதனோட ரேடியஸ் R1. Bன்றது செகண்ட் ஸ்பியர், அதனால அதனோட ரேடியஸ் R2 ன்னு எடுத்திருக்கோம். Yes. Both spheres are connected each other by a thin conducting wire. இந்த ரெண்டு ஸ்பியரையும் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு தின் கண்டக்டிங் வயரை யூஸ் பண்ணி ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒன்னோட ஒன்னே இணைச்சிருக்கோம். தின் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப லேசாக இருக்கிறது இல்லையா, தடிமன் கம்மியாக இருக்கிறது. ஒரு தின் கண்டக்டிங் வயரை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்பியரையும் நம்ம ஒன்னோட ஒன்று இணைச்சிருக்கோம். The distance between the spheres, underline this, the distance between the spheres is much greater than the radii of either spheres. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஸ்பியருக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த A and B ஸ்பியருக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எதை விட அதிகமாக இருக்கு? இந்த ரெண்டு ஸ்பியரோட ரேடியஸ் வேல்யூஸை விட அதிகமாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஸ்பியருக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் R1 விட அதிகம், அதே நேரத்தில் R2 விடவும் அதிகம். If a charge Q, என்ன பண்றப்போ Q அப்படிங்கிற சார்ஜ் applied into any one of the spheres, இந்த ரெண்டு ஸ்பியர்ல என்ன பண்றோம்? ஏதோ ஒரு ஸ்பியருக்கு Q அப்படிங்கிற சார்ஜை அப்ளை பண்றோம். This charge Q is redistributed into both spheres. இப்போ கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனில் படிச்சிருக்கோம். பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனில் என்னென்னு படிச்சிருக்கோம்? ஒரு ஸ்பெரிக்கல் அல்லது ஒரு ஸ்பியரில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த மாதிரி நடக்குது, எக்ஸ்பெஷலி ஒரு கண்டக்டரில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்ற ஸ்பியருக்கு Q அப்படிங்கிற சார்ஜை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த சார்ஜ் இந்த ஏன்ற ஸ்பியரில் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காது. என்ன பண்ணியிருக்கு? இந்த கண்டக்டிங் வயர் வழியாக பீன்ற ஸ்பியருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ரெண்டு ஸ்பியர்லையும் சார்ஜ் என்ன பண்ணியிருக்கோம்? பேலன்ஸ் ஆகிருக்கும். ரெண்டு ஸ்பியர்லையும் சார்ஜ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்கோம். இஃப் ஏ charge Q applied into any one of these spheres, this charge Q is redistributed into both spheres as a result, so that the electrostatic potential is same in both the spheres. Charge distribution of this spheres ஈக்குவலா இருக்கிறதுனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலும் இந்த ரெண்டு ஸ்பியர்லையும் எப்படி இருக்கும்?
ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு ஸ்பியரில் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்கும். ஆல்ரெடி ரொம்ப விரிவாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, expression for the electrostatic potential at a point due to a point charge நான் சொல்லி கொடுத்துருக்கேன். electrostatic potential at a point due to an electric dipole பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம படிச்சிருக்கோம். Now both these spheres are uniformly charged and align electrostatic equilibrium. இப்போ இந்த ரெண்டு ஸ்பியரோட சார்ஜும் யூனிஃபார்மாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்பியரும் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது, அதாவது மின் சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Now we will go and determine the electrostatic potential. Suppose Q1 the charge residing of the surface of the sphere A. நாம் என்னன்னு கன்சிடர் பண்ணணும், இந்த ஏன்ற ஸ்பியர்ல பரவி இருக்கிற சார்ஜோட மேக்னிடியூட என்னன்னு பண்றோம், இந்த ஏன்ற ஸ்பியர்ல பரவி இருக்கிற சார்ஜோட மேக்னிடியூட Q1ன்னு கன்சிடர் பண்றோம். அதே மாதிரி Q2 is the charge residing of the surface of the sphere B. B என்ற ஸ்பியரோட சர்ஃபேஸ்ல பரவி இருக்கிற சார்ஜை வந்து Q2 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். So that Q is equal to Q1 plus Q2. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், நம்ம அப்ளை பண்ண சார்ஜ். Sum of the charge residing on both spheres is equal to sum of the charges residing on both the spheres is equal to the magnitude of applied charge. That is why I am written here Q is equal to Q1 plus Q2. So the charges are distributed only on the surface of the sphere. Charges எங்க distribute ஆயிருக்கும், அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸஸ்ல மட்டும்தான். So there is no net charge inside the sphere. இதில் இது எங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா, காஸ் லாவோட 4th அப்ளிகேஷனில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஒரு மெட்டல் ஸ்பியருக்கு அல்லது ஸ்பெரிக்கல் ஷேப்டு கண்டக்டருக்கு நம்ம சார்ஜ் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி சார்ஜஸ் ஆன் தட் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர் ஒன்லி, நாட் இன்சைட் ஆஃப் தி ஸ்பியர். தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், இப்போ நம்ம டிட்டர்மினேஷனுக்கு வந்தாச்சு. தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் a surface of the sphere A. இப்போ இந்த ஏன்ற ஸ்பியரோட சர்ஃபேஸில் எந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு தி ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் VA இஸ் ஈக்குவல் டு 1 divided by 4 pi epsilon naught into Q1 divided by R1. This is equation number 1 நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி the electrostatic potential at the surface of the sphere B is VB is equal to 1 by 4 pi epsilon naught Q2 divided by R2. This is equation number 2. இதனோட எக்ஸ்பான்ஷன்லாம் வந்து நம்ம விரிவாக அந்த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்லேயே படிச்சிருக்கோம். The surface of the sphere is an equipotential. சார்ஜஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ் இப்போ எப்படி இருக்குது, ஈக்குபொட்டன்ஷியலாக இருக்குது, அதாவது சம மின்னழுத்த பரப்பாக இருக்குது. இதுவும் நம்ம படிச்சிருக்கோம், ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். Since the spheres are connected by an conducting wires, the surfaces of both the spheres together form an potential surface. இந்த ரெண்டு ஸ்பியரையும் நம்ம என்ன
இந்த ரெண்டு ஸ்பியரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கண்டக்டிங் வயர் வச்சு இணைச்சிருக்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸும் இப்போ என்னவா ஆக்ட் பண்ணுது, ஒரு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக ஆக்ட் பண்ணுது. ஏன்னா பொட்டன்ஷியல் ஆன் தட் போத் தி சர்ஃபேஸஸ் ஆர் ஈக்குவல். therefore VA is equal to VB. ஆல்ரெடி நம்ம VA ஓட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம் according to the general statement. Similarly we have determined the value or expression of VB according to the general expression. Substitute பண்றோம், common terms balance பண்றோம். remaining இருக்கிறது யாரு, Q1 divided by R1 is equal to Q2 divided by R2. Q1 ங்கிறது யாரு, once recall பண்ணலாமா? Q1 ங்கிறது யாரு அப்படின்னா charge distributed on the surface of the sphere A. Q2 ங்கிறது charge distributed on the sphere B. R1 ன்றது radius of the sphere A and R2 அப்படின்றது radius of the sphere B. This is equation number 3 ன்னு எடுத்துக்கோ. The charge density on the sphere of the surface A is, இப்போ charge density நம்ம determine பண்றோம். என்ன பண்றோம், charge density. அதாவது இந்த ஸ்பியர் மேல எந்த ரேஞ்சில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு, எவ்வளோ அடர்வில் சார்ஜஸ் பகிர்ந்தளிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆன் தி ஸ்பியர் ஏ அப்படிங்கிறத சிக்மா 1ன்னு எடுத்துக்கலாம். ஆன் தி ஸ்பியர் பி சார்ஜ் டென்சிட்டி ஆன் தி ஸ்பியர் பி வந்து சிக்மா 2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். The charge density on the surface of the sphere A is sigma 1 and the charge density on the surface of the sphere B is sigma 2. According to the general expression, charge density sigma is equal to charge with respect to area அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது general expression. நம்மளோட எக்ஸ்பிரஷனில் சார்ஜ் டென்சிட்டி ஆன் தி ஏ ஸ்பியர் கண்டுபிடிக்கும் போது சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே சார்ஜ் கியூக்கு பதிலாக இங்கே என்ன அப்ளை பண்ணணும், Q1 சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன் தி ஸ்பியர் ஏ அண்டு ஏரியாங்கிறது யாரு, ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் யாரு 4πr². ஏரியா ஆஃப் தி ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா 4πr². அக்கார்டிங் டு திஸ் ஜென்ரல் நம்ம இந்த ஏரியாவுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் ஸ்பியர்ன்றதுனால 4πr²க்கு பதிலாக என்னென்ன அப்ளை பண்ண போகிறோம் R1². என்ன காரணம், ஃபஸ்ட்டு ஸ்பியரோட ரேடியஸ் வந்துட்டு R1. ஓகே, இதிலிருந்து நம்ம சார்ஜ் Q1 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா Q1 is equal to இந்த எக்ஸ்பிரஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ Q1 is equal to 4π, இந்த 4πr1² லெஃப்ட் சைடு வரும் மல்டிபிள்ஸில். Therefore Q1 is equal to 4πr1² into sigma 1. This is equation number 4. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், Q2. sigma 2 is equal to Q2 divided by 4πr2². இது விளக்கம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் எடுத்திருக்கும். அதே மாதிரி இதிலிருந்து Q2 டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னா Q2 is equal to 4πr2² into sigma 2. This is equation number 5. Substitute equation 4 and 5 in equation 3. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற Q1 and Q2 ஓட வேல்யூவை எங்கே அப்ளை பண்ண போகிறோம், Q1 divided by R1 is equal to Q2 divided by R2ங்கிற எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது Q1க்கு பதிலாக 4πr1² sigma 1 divided by R1 இருக்கும். That is equal to instead of Q2 என்ன பண்ணியிருக்கோம் 4πr2² sigma 2 divided by R2ன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த R1² ஒரு R1 கேன்சல் ஆயிரும், தென் R2² ஒரு R2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் யார் இருக்கா, 4πr1 sigma is equal to 4πr2 sigma 2. அப்போ இந்த 4πயும் 4πயும் இங்கேயும் கேன்சல் பண்ணியிருக்கலாம், ஆர் இங்கேயும் பண்ணியிருக்கலாம் இல்லையா, கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் யார் இருக்கிறது, R1 sigma 1 is equal to R2 sigma 2. This is equation number 6. From equation 6 we conclude that யாரே
From equation 6 we conclude that R1 sigma 1 is equal to R2 sigma 2, that is nothing but இங்கே charge distribution equal அப்படிங்கிறதுனால நம்ம R sigma is equal to a constant அப்படின்னு சொல்லி conclude பண்ணலாம். அதை தான் நான் இங்கே rewrite பண்ணியிருக்கேன். R sigma is equal to a constant. This is equation number 7. Thus, the surface charge density sigma is inversely proportional to the radius of the sphere. என்ன அர்த்தம் இதுக்கு? இந்த charge density-யை சிக்மாவை இந்த சைடு வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடே வச்சுக்கிட்டு ஆரை ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இங்கே நியூமரேட்டரில் கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி இருக்குது. அப்போ சிக்மா லெஃப்ட் சைடில் இருக்குது, ஆர் ரைட் சைடுக்கு வரும்போது என்ன பண்ணும்? டினாமினேட்டரில் வரும். ஆல்ரெடி இங்கே நியூமரேட்டரில் கான்ஸ்டன்ட் இருக்குது, டிவைடட் பை ஆர். இந்த கான்ஸ்டண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம இது ரிலேஷனில் எழுதணும் அப்படின்னா சிக்மா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். சார்ஜ் டென்சிட்டியும் ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியரும் எப்படி இருக்குது? எதிர் விகிதத்தில் இருக்குது, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். தி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். இது இப்படியும் எழுதலாம், ஆர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சிக்மா அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய ப்ராப்ளம்ஸ் இதை பேஸ் பண்ணி 1 மார்க்கில் கேட்பாங்க. ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அல்லது ஹையஸ்ட் ரேடியஸ் இருக்கிற ஸ்பியர், பெரிய ஸ்பியர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிக் ஸ்பியர் எடுத்துக்கும் போது என்ன நடக்கும்? சார்ஜ் டென்சிட்டி கம்மியாக இருக்கும் இல்லையா? இது எங்கே நம்ம படிச்சிருக்கோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்லேயும் படிச்சிருக்கோம், ஆக்ஷன் அட் அ பாயிண்ட்லேயும் படிச்சிருக்கோம் இல்லையா? கர்வேச்சர் வந்து வளைவு பகுதி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படித்தான் இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். குவான்டிட்டி ஆஃப் சார்ஜஸ் ஆன் தட் சர்ஃபேஸ் கம்மியாக தான் இருக்கும். அந்த விஷயத்தையும் நம்ம இங்கே ரிமைண்டர் பண்ணலாம். வளைவு பகுதி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் எப்படி இருக்கு? கம்மியாக இருக்கு. அதுவே வளைவு ஆரம் ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் அதிகமாக இருந்தால் சார்ஜ் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம இங்கே வரலாம், ஆர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சிக்மாங்கிறதுனால ஆரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது சார்ஜ் டென்சிட்டி ஆன் தட் ஸ்பியர் டிக்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சார்ஜ் டென்சிட்டி ஆர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் தட் ஸ்பியர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ.